உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆலயம் மேட்ரிமோனி டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு திருமணம் பற்றிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது காதல் திருமணம் நடக்குமா, சந்தேகத்துடன் கூடிய ஒரு கேள்வி. காதல் திருமணம் நடக்குமா என்ற கேள்வி ஏன் வந்தது? சந்தேகத்துக்குண்டான திசாபுத்தி அவருக்கு நடக்கிறதுனால. அடுத்தது, அந்த மாதிரி லாஜிக் அவருக்கு ஜாதகத்தில் இருக்கிறதா? பொதுவாக லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் 2ஆம் இடத்தில் இருந்தால் விரும்பிய திருமணம் நடக்கும். 7 5 2 கிரகங்களும் சேர்ந்து அதை ஒன்றை ஒன்று தொடர்பு பெற்று இருந்தாலும் காதல் திருமணம். 7 லக்னாதிபதி 2ம் சேர்ந்து இருந்தாலும் காதல் திருமணம். அப்போ இவருடைய அந்த திசையை, அந்த 7 லக்னாதிபதியும் 7 ஒரு பாயிண்ட்டு, 7 5 ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்த கிரகத்தினுடைய திசை நடக்குமேயானால் அவருக்கு அப்படித்தான் திருமணம் நடக்கும். காதல் திருமணம்தான் நடக்கும். இதில் எல்லளவும் மாற்றமில்லை என்பது என்னுடைய ஆய்வு. இந்த ஜாதகம் கரியர் பற்றி கேள்விக்காக வந்தது. வரக்கூடிய ஓராண்டுகள் உங்களுடைய கரியர் கிடைச்ச வேலைக்கு போசாமி, அதன் பிறகு நல்ல திசை வரும், நல்ல சம்பாதிக்கக்கூடிய திசையில் சம்பாதிப்பாய். ஆக இந்த ஜாதக அடிப்படையில் என்ன மாதிரி பாருங்கள். 18/4/2004 6:50 AM சேலம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு லக்கணம் மேச லக்கணம். அந்த லக்னாதிபதியே குடும்பஸ்தானத்தில், நான் சொன்னேன் இல்லையா, லக்னாதிபதியே குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியோட சேர்க்கை. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன், 2 கிரகங்களும் சேர்க்கை. அப்போ இந்த பையன் ஜாதகத்தில் கரியருக்கு இன்னும் 1 வருஷம் கேது திசை பேலன்ஸ் இருக்குது. அந்த கேது இந்த லக்கணத்துக்கு நேர் 7ஆம் பாவகத்தில் இருக்குது. எது கிடைச்ச வேலை, கேம்பஸில் செலெக்ஷன் ஆகிருக்க, இன்னும் ப்ராஜெக்ட் கொடுக்கல, ட்ரைனிங் பீரியட், அப்போ அந்த மாதிரி இன்சென்டிவில் நீ இருக்கிறத இருப்பாய் என்று சொல்லி பார்க்கும்போது, அடுத்தது அவங்க அம்மா திருமணம் அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் உங்கள் பையன் விருப்பத்துக்கு நடக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போது உண்மையான கேளுங்கன்னா அது வரைக்கும் அவங்க தெரியல. இப்போ பையனும் உடனே ஆமான்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கு நடந்த திசை 16 வயசு 2 மாதத்துலேருந்து 23 வயசு வரைக்கும் கேது திசை. கேது 7ஆம் இட தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி. அந்த 7ஆம் இட தொடர்பில் அந்த கேது இருக்கிறதுனால, அந்த திசையும் நடக்கிறதுனால, ஒன்று வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு கேஸ்ட். ஆமாம், எஸ், இன்டர் கேஸ்ட். அப்போது அதை அவர் ஒத்துக்கிறார். இது எப்போ நடந்தது? இந்த கேதுவின் திசையில் 2021க்கு அப்புறமான. ஆமாம். அப்போது 2027 வரைக்கும் அவருக்கு கேது திசை போயிட்டுருக்கு. பட் இது மாற்றம் என்று அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாறுமா, இது டிஸ்கண்டினியூ ஆகிடுமா அப்படின்னா, அந்த அடுத்து வரக்கூடிய திசையை 7ஆம் பாவாதிபதி திசை தான் வரும். அந்த 7ஆம் பாவாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய திசை 23 வயசு 2 மாதம் 27 நாளில் இருந்து அந்த சுக்கிரனுடைய திசை ஆரம்பம். இந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ரோகிணி 3ஆம் பாதம். சரிங்களா? ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிரனுடைய திசை நடக்கும் பொழுது அந்த திசாநாதன் எப்படி இருக்க வேண்டும்? அப்போது கலத்தரக்காரகன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறோம்? உங்கள் மகன் அவர் விருப்பப்படி லக்னாதிபதியும் 7 ஒன்றாக சேர்ந்து அந்த 7 ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்று அந்த திசையும் வரப்போவதால் அவர் விருப்பத்துக்கு தான் திருமணம் செய்வார். அப்போ அதை அக்செப்ட் பண்ணுறதில் இது என்ன தப்பு என்றும் பொழுது, இது வரைக்கும் போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது,
பட் நீங்கள் சொன்ன பிறகு இவர்கிட்ட கேட்கும்போது இவர் ஆமாங்கிறாரு. பட் இதை நாம் இதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு அவங்க ஒரு உண்மையை சொன்னதுக்காக நன்றி சொல்லிட்டு போனாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜாதக அடிப்படையில் யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நாம் எதையாவது ஒன்றை போய் திணிக்கும் பொழுது அது என்னவாயிடுது, தேவையில்லாமல் நாம் மனசில் நினச்சது ஒருத்தவங்கள, கரம் பிடித்தது இன்னொருத்தவங்கள. அந்த காலத்து பெண்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கும் தயாராக அவங்க வீட்டை மீறி வர முடியாமல் யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் வாழ்ந்துருவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாருமே ஆணுக்கு பெண் சரிசமமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிரகச்சாரங்கள் இதுபோல் உள்ளதை முன்பே நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இவர் ஜாதகத்தை நான் கேட்டேன். எவ்வளோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்கள்ல, மேரேஜ் எப்படி நடக்கும்னு சொன்னாங்களா? இல்லை சார். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்தவொடனே எப்படி சொல்கிறீங்க? ஏன் ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அது நம்ம கண்களில் படுகிறது. அதை நம்ம உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணலான் இருந்தோம். அந்த பையன் ஆமான்னு இன்றைக்கி அவருக்கு நல்ல நேரம், இன்றைக்கி குருவாரம் வியாழக்கிழமை, இன்றைக்கி அவர் மீனராசிக்காரர். அவன் மீனராசிக்கு அதிபதி குரு. அவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துல ஸ்கேன் பண்ணி எப்படிப்பட்ட வரன் அமையுங்கிறத இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணி சொன்னது கேது. இப்போ அவருக்கு கேதுனுடைய திசையில் கரெக்டாக புதனுடைய புத்தி போயிட்டுருக்கு. அந்த புதன் புத்தி இன்னும் ஒரு வருஷம், அடுத்தது சுக்கிரனில் மேரேஜ் நடக்கும். ஆக இதை இன்னும் முன்பே தெரிந்திருந்தால் என்ன செய்ய முடியும்? மாறாத விதி என்று ஒன்று இருந்தால், இதுதான் நடக்கும் என்று இருந்தால், அந்த நேரத்தில் அதை ஆய்வு செய்ய மாட்டார்கள். படிப்பை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. என்கிட்ட வரும்போது அவனுடைய வயசு 22, படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகக்கூடிய காலம். என்னுடைய ஆய்வு இப்பொழுது அவனுடைய திருமணம். இவ்வளோ தான் ரீசன். 15 வயசில் திருமணத்தை பற்றி யாரும் யோசிப்பாங்களா? அப்போது வயசுக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதிடர்களுடைய மென்டாலிட்டி, அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும். இப்போ 23 வயசுலேருந்து அவருக்கு 24ல் கேது திசை வருது, சுக்கிர திசை வருது அப்படின்னா இவருக்கு மேரேஜ் எப்படி நடக்குங்கிறது என்னுடைய தாட்ஸ், என்னுடைய எண்ணங்கள் உள்ளே போய் அனலைஸ் பண்ணுது. அப்போ நம்ம ஏற்கனவே காதல் திருமணத்துக்கு உண்டான லாஜிக்கெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வகையில் தம்பி உன் விருப்பத்திற்கு திருமணம், லவ் ட்ராக் போயிட்டுருக்கான்னா எஸ் சார். ஆக இது மாறாத விதி, இது நடந்தே தீரும் என்று இருக்கிறது. நடந்தே தீரும் என்பதை எப்படி மாற்ற முடியும்? இதே ஒரு சில விதி இந்த மாதிரி இருந்து நடக்கலை. லக்னாதிபதியும் 2 குடும்பாதிபதியும் ஒன்றா சேர்ந்து இருந்து நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த கிரகங்கள் வாங்கிய சாரம், இந்த நட்சத்திர சாரம், சாரநாதனுடைய நிலைப்பாடுகள், அவருக்கு நடக்கக்கூடிய திசைகள், அதே மாதிரி அவருடைய லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடுகள், இது எல்லாம் தான் இப்போ லக்னாதிபதியே தைரியமாக குடும்பத்தை அமைச்சிக்க போயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறது. லக்னாதிபதியே குடும்பத்தை அமைச்சிக்க போயிடுச்சு. ஆக அந்த மாதிரி அந்த கேது திசை நடக்கும் பொழுது அந்த இன்டர்காஸ்ட்டை அறிமுகப்படுத்துது. கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, இப்படித்தான் இது நடக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அது எந்த காலத்திலேயும் மாற்றம் இல்லை என்பது மாறாத உண்மை என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு சான்று. என்ன நேயர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு திருமண பொருத்தம் நல்ல விதமாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நோ மேட்சிங்னா பணம் வாங்குறதில்ல. என்னுடைய செல் நம்பர் 9842208655, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பி விட்டிங்கன்னா மேட்சிங் போட்டு நல்ல ஒரு பிடிஎஃப் அனுப்பி விட்றேன். சரிங்களா? இதுவரை திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ஆலயம் matrimony.com அதில் நீங்கள் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு 6 மாதத்திலேயே திருமணம் நடக்கணுங்கிறது நான் இப்போ நேரத்தில் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை கல்யாணம் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நிறுவனத்தில் பதிவு செய்து உடனடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கணும். அதுக்கு போய் கமிஷன்லாம் வாங்கக்கூடாது. ஒரு பதிவு கட்டணம் மட்டும் உண்டு. நேரிலே வாங்க. அனைத்து இனத்தவரும் பதிவு செய்யலாம். அற்புதமான பலனை அடையலாம். இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.